Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்குற chapter 1 11th max set relation functions exercise 1.4 question number 4. Write the steps to the obtained the graph of the function. So y equal to 3 into x minus 1 power 2 plus 5 from the graph y equal to x square அப்படின்னு சொல்லிட்டாங்க. y equal to x square என்ற கிராஃப்ல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம இந்த கண்டிஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். 3 into x minus 1 power 2 plus 5 அப்படின்ற கண்டிஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், இதில் இருக்கிற இந்த 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 5 ஸ்டெப்ஸ் வரும்போது 1 by 1 எழுதணும். சொல்யூஷனில் y equal to 3 into x minus 1 power 2 plus 5. ஸோ இந்த கண்டிஷன் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 3 இன்ட்டு இது ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, 3 ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து இதில் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா y equal to 3 x minus 1 அப்படின்னா the curve shift rightward 1 unit x. இது ஆக்சுவலாக என்ன சொல்லணும், இது x minus c. the condition is y equal to f of x minus c அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போது x minus c கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன எழுதணும், the curve shift rightward 1 unit. ஸோ நாங்கள் ரஃபாக போடுறோம், அப்புறம் கிளியர் டயக்ராம் போடலாம். ஸோ ஆக்சுவலாக y equal to x square அப்படின்ற டயக்ராம் வந்து இதாக ஒரு y equal to x square அப்படின்னா, ஸோ இது என்ன பண்ணோம், 1 யூனிட் இங்கேருந்து இந்த கர்வை இங்கே 1 யூனிட் ரைட் வேர்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ டயக்ராம் இப்படி ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, y equal to f of x minus c அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ 3 இருக்கு இல்லையா, இந்த 3ன்ற கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம்னா y equal to s into f of x minus c அப்படின்னு எழுதணும். அப்போது இது s into f of x minus c கான்செப்ட்டு இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ அப்படின்னா இதோட கான்செப்ட் எப்படி இருக்கணும், the curve moves away from x axis. அப்போ s into f of x minus c என்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் என்ன பண்ணலாம், அதை the curve moves away from the x axis. அப்போ இது வந்து x axis, இந்த x axisலேருந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கணும். இப்படி போகணும் டயக்ராம். இது x axis, இதுதான் x axisஸா, இதிலிருந்து இங்கிருந்து கொஞ்சம் உள்ளே வரணும். away from the x axis கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கண்டிஷன் உள்ளே வரணும். அடுத்து இதில் என்ன கான்செப்ட் இருக்குது, இன்னொரு கான்செப்ட் ப்ளஸ் டி என்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா. அப்போ தேர்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது, என்ன இருக்குது, y equal to s into f of x minus c plus d. ப்ளஸ் டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், the curve moves upward 5 units. ப்ளஸ் டினா டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த கர்வ் இங்கிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கர்வ் இருக்குது, இங்கே இது வந்து கொஷின் கர்வு, இங்கே இருக்குது தான் இது வந்து உள்ளே வருது, இங்கேருந்து மேலே இங்கேருந்து 1 2 3 4 5 யூனிட்ஸ் 5 யூனிட்ஸில் இந்த கர்வ் மூவ் பண்ணி நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஸோ இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமை கிளியராக நம்ம ட்ரா பண்ணி காட்டுறோம். ஃபஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், 3 கண்டிஷன்ஸை ஒரே டயக்ராமில் போடலாம். ஸோ இது டயக்ராம் பாருங்கள், இதுதான் டயக்ராம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை இது வந்து கண்டிஷன் படி y equal to x square, y equal to x square கர்வ். இதிலிருந்து இங்கிருந்து என்ன பண்ணுறோம், ஒரு யூனிட் மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு யூனிட் மூவ் பண்ண கர்வ். இதுதான் ஃபஸ்ட்டு கர்வ், ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது செகண்ட் கண்டிஷன், அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். இது 5 யூனிட்ஸ், இது தேர்ட் கான்செப்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டயக்ராம் வந்து ஸோ இப்படி தான் டயக்ராம் வந்து இதுக்கு நம்ம ட்ரா பண்ணணும். தேங்க்யூ.